சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்கு வரும் திங்கட்கிழமை 15ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழக அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள முதல்வர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான இந்த வழக்கு மீண்டும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருந்து அரசியலுக்குள் நுழைந்த விஜய் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக பதவியேற்றார். ஆட்சி பொறுப்புகளை ஏற்று பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகளில் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் அவரது குடும்ப வாழ்க்கை தொடர்பான இந்த வழக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு சமரச முயற்சிகள் மற்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு பிறகு தற்போது அடுத்த கட்ட விசாரணைக்கு வரவுள்ளது. வழக்கின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றம் முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடும் என சட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் விஜய் தனது அரசு பணிகள் மற்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக வாய்ப்பில்லை என அவரது தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் தனது வழக்கறிஞர் மூலமாகவும் தேவையெனில் காணொலி வாயிலாகவும் விசாரணையில் பங்கேற்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறுபுறம் சங்கீதா நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடும் என அவரது தரப்பினர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இறுதி நேர சூழ்நிலையை பொறுத்து அவர் தரப்பும் காணொலி வாயிலாக ஆஜராக வாய்ப்பு இருப்பதாகவும் வெளியாகி வருகின்றன. குடும்ப நல நீதிமன்றங்களில் வழக்கமாக பின்பற்றப்படும் நடைமுறைகளின்படி இரு தரப்பினரிடையே சமரச வாய்ப்புகள் குறித்தும் நீதிமன்றம் ஆலோசனை வழங்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் வழக்கின் தன்மை காரணமாக விசாரணை பொதுமக்கள் அனுமதியின்றி மூடிய அறைமுறையில் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். முதல்வர் பதவியில் இருக்கும் நிலையில் விஜயை சார்ந்த எந்த ஒரு தனிப்பட்ட விவகாரமும் பொதுவெளியில் அதிக கவனத்தை பெறும் சூழல் நிலவுகிறது. இதனால் சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விவாதங்கள் எழுந்துள்ளன. எனினும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும் வரை ஊடகங்களின் அடிப்படையில் முடிவுகளுக்கு வரவேண்டாம் என அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.